அவனுடைய சமூகத்தில் இந்த வருஷத்தின் கடைசி ஃபெலோஷிப்பில் நான் என்ன வார்த்தைகளை பேசணும்னு ஆண்டோட சமூகத்தில் காத்திருந்த பொழுது, கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளுக்காக நம்ம அவருக்கு நன்றி அறிதலோடு கூட இருக்கணும். வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு செய்த ஈவுகளுக்காக அவருக்கு நன்றி அறிதலோடு கூட இருக்கணும் என்ற அந்த வார்த்தையும் அந்த தாட் மட்டும் எனக்குள்ள வந்துட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம தியானம் பண்ணி நம்ம முடிக்கலாம். 7 reasons to give thanks to the Lord at the end of this year 2024. எதற்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும்? நீங்க சொல்ல அந்த தொடக்கத்திலிருந்து இந்த வருஷம் முடிவு வரைக்கும் எனக்கு அப்படியே தான் இருக்கு. நான் நிறைய காரியத்தை ஜெபம் பண்ணினேன், அது எதுவுமே மாறல. நான் நடந்துரும்னு நினைச்சேன், இந்த வருஷம் நடக்கல. இப்படி ஒவ்வொருத்தரும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு காரியங்களை நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனால் எதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்? அதை மாத்திரம் சில வசனங்களை பார்த்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதலாவது Lamentations chapter 3 verse 22 and 23. புலம்பல் 3 22 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. Because of the Lord's love we are not consumed, for his compassion never fail. They are new every morning. Great is your faithfulness. Firstly, the first reason to give thanks to the Lord at the end of this year is for his faithfulness. For his faithfulness. நான் அடிக்கடி ஆண்டவர் சமூகத்தில் நன்றி சொல்றது எதுக்கு தெரியுமா? Lord, I am unfaithful, but you remained faithful forever. நாங்கள் அநேக விஷயங்களை நாங்கள் தவறுகிறோம், அநேக விஷயங்களை நாங்கள் அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கோம். ஆனால் நீரோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகளில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீர். உங்களுடைய ப்ராமிசஸில், உங்களுடைய வாக்குத்தத்தங்களில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு அழைத்த அழைப்பில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீர். நீங்கள் எங்கள் மேல் பாராட்டின உங்களுடைய கிருபையில், நன்மையில் நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறீர். ஒவ்வொரு காரியத்தை நம்ம யோசிக்கும் போது நம்ம கோவத்தில் ஏதோ பேசியிருப்போம், படிப்பு குறித்து பேசியிருப்போம், வீட்டை குறித்து பேசியிருப்போம், வேலையை குறித்து பேசியிருப்போம். உடனே ஆண்டவர் அதை நம்மகிட்ட பிடுங்கலை. நம்ம வாழ்க்கையை குறிச்சே கசந்து போய் பேசியிருப்போம். உடனே ஆண்டவர் நினச்சிருந்தாருன்னா அதை வேரோடு பிடுங்கி இருக்க முடியும். அப்படிதானே? நம்ம ஒரு புல்லை போல தான் நம்ம வாழ்க்கை. காலையில் முளைத்து மாலையில் உலர்ந்து போகிற புல்லை போல நம்ம இருக்கிறோம். பட் he remained faithful 362 daysல. எல்லா நாளும் நம்ம ஃபெய்த்ஃபுல் ஆண்டவருக்கு இருந்திருப்போமானா அநேக நாட்களில் நம்ம ஜெபங்களும் பண்ணாமல் இருந்திருப்போம், வேத வாசிக்காமல் இருந்திருப்போம், எல்லாம் கடமைக்கு ஏதோ வாசிச்சிருப்போமே தவிர உண்மையான முழு மனதோடு செஞ்சிருக்க மாட்டோம். பட் லார்ட் ரிமைண்ட் ஃபெய்த்ஃபுல். அவர் ஃபெய்த்ஃபுல்லாக நமக்கு இருந்தபடினால்தான் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம முழு மனுஷியா உட்கார்ந்துருக்கோம். 2024 வருஷத்தை தொடங்கின அநேகர் இன்றைக்கு இல்லை. இந்த மாசத்தை தொடங்கின அநேகர் இன்றைக்கு இல்லை. நான் சொன்ன பார்த்தீங்க, இந்த மாசத்தில் அநேக டெத் நியூஸ், அநேக ஆக்சிடென்ட்ஸ். போன சனிக்கிழமை எனக்கு ஒரு டெத் நியூஸ், அதுக்கு முந்தின சனிக்கிழமை ஒரு டெத் நியூஸ். எப்படி இந்த ஒரு மாதம் தொடங்குனதுலேருந்து எனக்கு நிறைய டெத் நியூஸ். இன்னைக்கு காலையில் ஒரு டெத் நியூஸ். இன்னைக்கு காலையில் கூட எனக்கு அதிகாலையில் நான் எழுந்தேன் ஜெபத்துக்கு. ஆவியானவர் எழுப்பி எனக்கு சில காரியங்களை காண்பித்தார். ஒரு நபருக்காய் ஜெபிக்கும்படி செய்தார். அப்பொழுதே நான் சில காரியங்களை நான் கவனித்தேன். கொஞ்ச நேரத்தில் நான் பின்பு மெசேஜ் எழுதி கொண்டிருக்கிறேன், எனக்கு நியூஸ் வருது, இஸ் நோ மோர். காலையில் அவர் இருந்தார்,
இப்போ இல்லை. ஸோ இன்னி இருக்கிற இன்னும் 3 நாட்களில் இன்னும் எத்தனை கேள்விப்படுவோம் நமக்கு தெரியல. பட் the Lord is faithful to us. அப்போ எடுத்துக்கொண்டவங்க ஃபெய்த்ஃபுல் இல்லையா? அப்படி கிடையாது. நமக்கு ஆண்டவர் ஃபெய்த்ஃபுல்லாக கிருபையா நம்மளை காத்திருக்கிறார். நிர்மூலமாகாது இருக்கிறது சுத்த கிருபை. steadfast love, அவருடைய ப்ராமிஸ்ல, அவருடைய கைடன்ஸ்ல, அவருடைய ப்ரொவைடிங்ஸ்ல he remained faithful. He remained faithful. ஸோ அதை மட்டும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு பிரியமானது அதுதான், சாத்தானுக்கு பிரியம் இல்லாதது அதுதான். அவனுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்காது, ஏன்னா அவன் ஃபெய்த்ஃபுல்லாக இல்லை. அவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருந்தானா அவன் ஏன் பரலோகத்தை விட்டு கீழே விழுந்திருக்கணும். அவனுக்கு பிடிக்காததே அதுதான். தானும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க மாட்டான், உங்களையும் ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க விட மாட்டான். தானும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க மாட்டான், உங்களையும் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடங்களில் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க விட மாட்டான். எதையாவது கொண்டு வந்து மனசில் போட்டுகிட்டே இருப்பான், எதையாவது கொண்டு வந்து மனசில் திணிச்சிட்டே இருப்பான், எதையாவது கொண்டு வந்து நெகட்டிவான வேர்ட்ஸை, தாட்ஸை உங்கள் மனசில் போட்டுகிட்டே இருப்பான். அதுதான் சர்ப்பத்தின் சற்பனையான வார்த்தைகள், சர்ப்பத்தின் சற்பனையான யோசனைகள். அது மனசில் வந்து விழும். சில இன்சிடென்ட்ஸை ஞாபகப்படுத்தும், சில நபருடைய வார்த்தைகளை ஞாபகப்படுத்தும். காற்றுல எங்கேயோ போயிட்டு இருந்தது உனக்கு தான் கொண்டு வந்து பிசாசு கொண்டு வந்து திணிக்கும். ஏதோ ஒரு இடத்துல எவனா ஒருத்தன் நெகட்டிவாக உட்காந்துருப்பான் தாட்டில், அவன் பேசின அந்த வார்த்தையை கொண்டு வந்து நம்மளை நொறுக்கி போடும். ஆனால் ஆண்டவர் தம்முடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்ல, தம்முடைய ஃபெய்த்ஃபுல்லான அவருடைய ஆட்ரிபியூட்ஸில் நம்மளை ஃபெய்த்ஃபுல்லாக காத்திருக்கிறார். He remained faithful throughout this year. உண்மைன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை வைத்து காண்பிங்க பார்க்கலாம். அவர் நமக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கிறார். ஒவ்வொரு முறை நாங்கள் ஊழியங்களுக்கு போகும்போதும் ஊழியத்தில் நிற்கும் போதும் அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கிறார். We were not faithful, but he remained faithful. He will remain faithful forever. He changeth not. அவர் ஒரு நாளும் மாறுகிற தேவன் அல்ல, ஒரு நாளும் நம்மை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்திருக்கிறார். உங்கள் நிமித்தம் உங்கள் எல்லைகளை அவர் பாதுகாத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியாது, உங்க மேல இருக்கிற அந்த அன்பு, உங்க மேல இருக்கிற அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ், அது அவர்கள் மேலேயும் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகி மூடி இருக்கிறது. அந்த கிருபை தான். நீங்க மட்டும் அங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்னத்துக்கு முடிச்சிருவான் பிசாஸ். உங்கள் நிமித்தம் அவங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் மேல் அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். இன்னும் அவங்க இவ்வளோ வயதாகி இன்னும் இவ்வளோ விலகினத்தையும் மறிக்காமல் இருக்கிறாங்கன்னா உங்க மேல வச்சிருக்கிற அந்த கிருபை, த ஃபெய்த்ஃபுல்னஸ், இன்றைக்கு இன்னும் உங்களுக்கு டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறார். எப்படியாவது அவர்கள் மாறணும், மனம் திரும்பணும், ஆண்டவரை பிடிக்கணும்னு சொல்லி he remained faithful. ஸோ அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ்க்காக ஆண்டவருக்கு இந்த வருஷ கடைசியில் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்த்து, எனக்கு நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தீங்களே, நான் இது செய்யலை, அது செய்யலை, இது நடக்கலை, இப்படி பண்ணலன்னு இதையோ போட்டு அடுத்த வருஷத்தை குறித்து கவலைப்பட்டு இருக்கேன். அடுத்த வருஷத்தை குறித்து ஏன் தெரியுமா நம்ம கவலை? எனக்கும் தான் இருக்கு, உலகத்தில் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் தான் இருக்கும், எல்லாருக்கும் தான் இருக்கு, த்ரில்லாக இருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும், the Lord is faithful and he will protect us. Hallelujah, hallelujah. நீங்களே யோசிச்சு பாருங்க, இன்னுமா நம்பி என்ன இந்த வேலையில் சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிருக்கான்? மனசார சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும்னு சொல்லுங்க அந்த வேலையை பற்றி. நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு நீங்களே உட்காந்து யோசிச்சிங்கன்னா, என்னையும் நம்பி ஒரு ஆக்சஸ் கொடுத்து இவ்வளோ பெரிய கம்பெனியில் என் வீட்லேயே நம்பி எனக்கு ரேஷன் கார்டே கொடுக்க மாட்டாங்க, நம்பி 10 முறை உள்ள வச்சியான்லாம் சொல்லுவாங்க.
100 ரூபாய் என்கிட்ட கொடுத்தாலே 10 முறை ஒழுங்காக பாக்கெட்டில் போய் கீழே போட்டுருவேன்னு சொல்லுவோம். நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு ஆக்சஸ் கார்டை கொடுத்து, இவ்வளோ பெரிய சிஸ்டமை கொடுத்து, ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம இந்த டைம் வர முடிக்கணும்னு வர சொல்லி கொடுத்துருக்கான். நினச்சிருக்கீங்களா இல்லையா? ஆனாலும் அதில் எப்படியோ முடிச்சுட்டு அதில் அவார்டு வேறு சில பேர் உங்களுக்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் வேலையில் இருக்கிறதே பெரிய விஷயம், இதில் அவார்டு வேறு எனக்கு கொடுத்துருக்குறானே, இது உண்மையாகவே எனக்கு தான் வந்துச்சான்னு வேறு கரெக்டாக செக் பண்ணுவீங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, he was faithful to you. அவர் உங்களை பேரை சொல்லி அழைத்து கூப்பிட்டார் தானே, உங்களுக்கு இந்த படிப்பை படிக்கணும்னு சொன்னார் தானே, உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்தாரு தானே. சில பேர் பார்த்துருக்கீங்களா, இந்த மாதத்தோடு இந்த வேலையை விட்டு போயிடுவேன்னு சொல்லுவான். அவன் போகவே மாட்டான். நீ எழுதி வச்சுக்கோங்க. உண்மையாகவே போடுறவன் சொல்லாத கொள்ளாத போயிடுவான். இந்த போட்டுருவேன்னு புலி வருது கதை தான். நீங்களும் அப்படி தானே, இதோ இன்னையோட முடிச்சிடுறேன்னு சொல்லியிருப்பேன், நாளை காலை ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகும். பிகாஸ் he remained faithful. நமக்கே சிலது பிடிச்சிருக்காது, புரியாதது தான். ஆனால் அவர் நம்மை ஒரு சித்தத்தில் திட்டத்தில் நம்மளை நடத்தி இருக்கிறார். நடத்துறது மட்டும் இல்லை, அவர் ஃபெய்த்ஃபுல்லாக இருந்திருக்கிறனால தான் நம்மளை இம்மட்டும் கத்த தாங்கி நடத்தி இருக்கிறார். The steadfast love of the Lord என்ற சரணத்தை எல்லாரும் கண்களை மூடி ஃபெய்த்ஃபுல்னஸை நினைவு கூர்ந்து, இந்த வாரத்தில் இந்த நாட்களில் ஆண்டவர் அதை தான் எனக்குள்ளே கொண்டு வந்தார். ஒரு நாள் அப்படியே அன்பு வந்து என்னை அறைய மூடினது, அவருடைய பிரசன்னை அறைய மூடினது, என்னை மூடினது. எனக்குள்ளவே நான் உடஞ்சி, எனக்குள்ளவே நான் அப்படியே உருக ஆரம்பிச்சது என் இருதயம். அப்போ தான் நான் யோசித்தேன், ஓ லார்ட் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல் லார்ட், ஓ லார்ட் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், யூ ஆர் க்ளோரியஸ், யூ ஆர் ஸோ லவ்விங். அந்த லவ் ஆஃப் காட் வந்து என்னை வந்து மூடின பொழுது தான் இதெல்லாம் என் மனசில் அப்படியே ஆண்டவர் கொண்டு வந்தேன். இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் ஆவியானவர் எனக்குள்ள கொண்டு வந்து நிறைச்சது. தேங்க்யூ. Faithfulness, oh Lord, great is thy faithfulness. கைகளை உயர்த்தி, great is thy faithfulness, oh Lord, great is thy faithfulness. They are new every morning, new every morning. Great is thy faithfulness, oh Lord, great is thy faithfulness. The steadfast love of the Lord never ceases. Come to an end. They are new every morning. New every morning. Great is thy faithfulness, oh Lord. Great is thy faithfulness. They are new every morning, new every morning. Great is thy faithfulness, oh Lord. Great is thy faithfulness. Great is thy faithfulness. Rabala Shandara Makaramantia Rabakata. Thank you, Ramurakale. Thank you, Lord. We thank you, we praise you. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி அறிதலோடு அப்பா
ஹோரபாலே ஷகலாம். கைகளை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். திருப்பி சொல்லுங்க ஐயா உயர்த்தி. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. Father, thank you Jesus, thank you Heavenly Father, thank you Jesus, Thank you. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Father. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம். எத்தனை பேர் ஒரு நன்றி அறிதலோடு கூட அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நான் அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். Number 2, சங்கீதம் 121 7-8 வசனங்கள். Psalms 121 7 and 8. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். The Lord will keep you from all harm. He will watch over your life. The Lord will watch over your coming and going, both now and forevermore. ரெண்டாவது, reason to give thanks to the Lord at the end of this year is for His protection and for His deliverance. எத்தனையோ முறை ஜெபம் பண்ணாமல் நம்ம வெளியே போயிருப்போம், அவசரத்தில் கிளம்பியிருப்போம், இல்லை ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருக்காமல் டைம் ஆயிடுச்சு, வேலைக்கோ காலேஜுக்கு ஸ்கூலுக்கு ஏதோ ஒன்று பட்டுன்னு நம்ம கிளம்பி போயிருப்போம். எத்தனையோ வியாதியில் உள்ள மக்களை சந்திச்சிருப்போம். ட்ரெயினில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, வேலைகளுக்கு போகிறீங்க, ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ ஃபீவர் வந்துச்சு, எத்தனையோ விதமான டெரிபிள் ஹெட்ஏக்ஸ் வந்துச்சு, எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆமாம் இதெல்லாம் வந்துச்சு போச்சு, ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக எழுந்துச்சான், தூக்கத்திலேயே போயிட்டாங்கன்னு சொல்லி தூங்கிட்டே இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி போய் தட்டி பார்த்தா ஆளை காணோம், சாப்பிட்றேன்னு போனார், ஆளை காணோம். ஆனால் தேவன் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். 2024 நம்மளை கர்த்தர் டெலிவர் பண்ணியிருக்கிறார். இந்த வருஷம் தொடக்கத்தில் அநேக காரியத்தில் நம்ம டெலிவர் ஆகாமல் இருந்திருப்போம். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அநேக காரியத்தில் டெலிவர் ஆகாமல் இருந்திருப்பீங்க. இந்த வருஷத்தில் ஆண்டவர்
உங்களை டெலிவர் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒவ்வொரு நாளும் நம்ம டெலிவர் ஆகும், ஒவ்வொரு கூட்டத்தில் நம்ம டெலிவர் ஆகும், ஒவ்வொரு வருஷமும் ஒரு குருவியா. அப்போ அந்த டைம்ல தான் தெரியும், ஐயோ இதெல்லாம் போராடி இன்னும் வருது, இந்த சாத்தான்லாம் இன்னும் நம்மளை தொடருதா, நம்ம குடும்பத்தை தொடருதா, இந்த பலகீனெல்லாம் நம்மளை தொடருதா. தொடர்ந்துட்டே தான் இருப்பான், கடைசி 4 மணிக்கும் தொடருவான். ஏசுவாமிக்கு சிலுவையில் மரணம் வரைக்கும் தொடர்ந்தான், தொடர்ந்துட்டே இருப்பான். அவனுக்கு வேண்டியது அவன் வாங்குற பனிஷ்மெண்ட்ல நீங்களும் பங்கு பெறும், வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் வாங்குற தண்டனையில் நம்மளையும் சேர்த்து தண்டனை வாங்க வச்சு அதை சந்தோஷப்படணும். அதான் சாத்தானுடைய வேலையை. ஏன்டா இப்படி அப்படி நினைக்காதீங்க, அது அப்படிதான், அவன் குணமே அப்படிதான். தேவன் அவனுக்காக நியமிச்ச ஹெல்ல, லேக் ஆஃப் ஃபயர்ல நம்மளையும் சேர்த்து தள்ளி அதை வேடிக்கை பார்க்கறது தான் அவனுடைய வேலையை. நானும் சஃபர் பண்ணுறேன், நீயும் சஃபர் பண்ண. நான் மட்டும் சஃபர் பண்ணணும், நீ மட்டும் பரலோகத்தில் போய் ஜாலியாக இருக்கிறது விடவே மாட்டேன்னு தொடர்ந்துட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் தொடரும். ஆனால் தேவனோ நம்மை பாதுகாத்திருக்கிறார், தேவனோ நம்மை விடுதலை செய்திருக்கிறார். We have to thank him for his protection. We have to thank him for his deliverance. He protected us from all harm. He protected us from our going and coming. ஒவ்வொரு முறையும் நம்ம போகும்போது, ஒவ்வொரு முறையும் நம்ம வரும்போது, சின்ன ஜருக்கு தான். எத்தனையோ இந்த வாரங்கள் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய பார்த்தேன். ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் தான், இப்படி போறாங்க நிற்கிறாங்க, ஒட்டனே அடிச்சிருது, போய் எங்கேயோ விழுறாங்க, தலை எங்கேயோ போய் விழுது. He protected us from all harm. நீங்களே சொல்லுங்க, எத்தனை இடத்துல உங்களை பாதுகாத்திருப்பார். படிக்கட்டு மேலேருந்து இறங்கி வந்து கீழே வந்து வந்தால் எப்படா படிக்கட்டுலேருந்து இறங்கணும்னு யோசிச்சிருப்பீங்க. உங்கள் கான்ஷியஸ்லேயே படிக்கட்டில் காலை வச்சிருக்க மாட்டீங்க. சில பேர் வேலையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோமா, எப்படி வந்தோம் தெரியாது, அப்படியே போச்சு வந்தோம், எங்கே வண்டி போகணுன்னே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அவருடைய கிருபை நம்மளை சுமந்து வந்திருக்கிறார். நீங்கள் வழியில் ஒரு வேளை சிக்கா கூட வண்டி ஓட்டியிருக்கலாம், வழியில் வேதனையில் கூட நீங்கள் கிளம்பியிருக்கலாம். ஆனால் அவருடைய கிருபை உங்களை தாங்கிற்று, உங்கள் பிள்ளைகளை தாங்கிற்று, உங்கள் பெற்றோரை தாங்கிற்று. உங்களை ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார், குடும்பத்தை விடுதலை செய்திருக்கிறார். அது சாதாரணமான வசனங்களா வார்த்தைகளா நினைக்காதீங்க. இட் வில் மூவ் த ஹார்ட் ஆஃப் காட். நீங்கள் அதை உணர்ந்து அவருடைய சமூகத்தில் இதுக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்கன்னா, புது வருஷத்தை தேவன் நன்மையினால திருப்தி ஆக்குவார். புது வருஷத்தை ஒவ்வொரு நாளையும் அபிஷேகம் பண்ணுவார், ஒவ்வொரு நாளையும் முன்பதாகவே உனக்காக ஆயத்தம் பண்ணி அதுக்கான கிருபைகளை அவர் ஸ்டோர் பண்ணி வைப்பார். With a thankful heart, with a heart full of thankfulness. அவரை பார்த்து அவருக்கு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயத்தோடு, with a heart full of gratitude. ஆண்டவரை நோக்கி, என்னை பாதுகாத்தீரே, என்னை வழி நடத்து, என்னை விடுதலை செஞ்சிரு, உமக்கு நன்றி, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம இந்த வருஷம் எண்ணில் தேங்க் பண்ண போகிறோம். இதெல்லாம் சீக்ரெட்ஸ், இதெல்லாம் ஆண்டவருக்கு அப்படி செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. Great is thy faithfulness. ஒரு கரு போல காத்தீரே, நன்றி என்ற சரணத்தை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து என்ன எப்படிலாம் உங்களை காத்துட்டாருன்னு நீங்கள் அப்படியே மைண்டில் ஃப்ளாஷில் நீங்கள் ஃப்ளாஷ்பேக் ஆண்டவர் கொடுக்க போகிறீங்க. சரியா, ரைட்டா? ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் கொண்டு வரல. சம்டைம்ஸ் இதெல்லாம் நடந்துச்சு பாருங்க. இப்போ நீங்கள் அப்படியே தேங்க் பண்ணுறதுல ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு வீடியோ மைண்டில் ரெடி பண்ணி இதுக்கெல்லாம் தேங்க்யூ, இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்னு சொல்கிறலாம் ஆண்டவரை பார்த்து. சிதையாமல் சுமந்தீரே நன்றி, ஒரு கரு போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி,
have to thank Him for His faithfulness throughout this year. We have to thank Him for His protection and deliverance. Number 3, பிலிப்பியர் 4:19. Philippians 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். And my God will meet all your needs according to the riches of His glory in Christ Jesus. வானம் பார்த்த பூமி அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் அப்படிதான். வானம் பார்த்த வயல் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள்லாம் அப்படிதான். நாங்கள் தேவாதி தேவனையே நோக்கி பார்த்து கொண்டிருப்போம். வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும். சொல்ல 1000 கடன் இருந்துச்சு, 1000 தடை இருந்துச்சு, 1000 பிரச்சனை இருந்துச்சு, எல்லாவற்றிலும் உங்களை நடத்தி சுமந்து காத்து உங்களை அழியாம இம்மட்டும் உங்களையும் குடும்பத்தையும் போஷித்து நடத்திருக்க எத்தனை பேர் ஆமென். எத்தனையோ குடும்பம் கடன்ல அழிஞ்சு போயிருக்கு தானே. எத்தனையோ குடும்பம் ஏதோ ஒரு லிங்க் கிளிக் பண்ணதுனால எல்லா காசும் போய் எத்தனை பார்க்குறோம் டெய்லி. ஆனால் நமக்கு ஒருத்தர் இருக்கிறார், நம்ம அக்கௌண்ட்ல காசே இல்லைன்னு பார்க்கும்போது அவர் அங்கேருந்து போடுவார். சொல்லுங்க ஆமென். உங்களை நடத்தியிருக்கிறாரா நடத்தலையா? உங்களை நடத்தியிருக்கிறாரா நடத்தலையா? அவரே உங்களை நடத்தியிருக்கிறார். உங்களுக்கு வேலைகளை கொடுத்தது அவர் தான். உங்க வேலையில பாஸ் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியுமா? அவர் சொன்னனால தான் வச்சிருக்கிறார். ஏதோ கம்பெனி எனக்கு காசு கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காது. நினைச்சா நாளைக்கே தூக்க முடியுமா முடியாதா? ஆண்டவர் தான் ஒன்னு அந்த இடத்துல வச்சிருக்கிறார். ஆண்டவர் தான் நம்மளை போஷித்து நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பிசினஸை கொடுக்கிறவர் அவர் தான். எதுவுமே இல்லை பிரதர் இந்த வருஷம், ஆனாலும் நடத்திருக்கிறார்ல. எப்படி நடத்தினார் அதுதான் தெரியல. யோசிச்சு பொண்ணும் 3 நாள்ல இந்த வருஷத்தையே முடிக்க போறீங்க. எப்படி முடிச்சோன்னே தெரியல. ஆனா அவர் நடத்தியிருக்கிறார். ஏதாவது குறை இருந்துச்சா? ஒரு குறை இல்லாமல் நடத்தியிருக்கிறார். ஆமென். எப்பயாவது ஒரு நடத்துவார். We have to thank Him for His provisions. நம்முடைய needs அவர் பார்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நீ ஆசைப்பட்டவனும் அதை கொடுத்திருப்பார். ஐயோ காசே இல்லையே, இது எப்படி இதை நடத்த போறேன்? ஐயோ காசே இல்லையே, எப்படி நான் அதை வாங்க போறேன்? நீ ஆசைப்பட்டுட்டு நான் கொடுத்துருவார். நீ ஆண்டவரே எனக்கு தேவைப்பா அப்படின்னா தட்டுவார். யாரையாவது போடு அமுச்சு விடுவார். ஏதாவது ஊரில் இருக்க பாட்டி அப்பதான் கிளம்பி வரும். இந்தாம்மா உனக்கு நாளாக உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட கொடு அடிக்கடி வாப்பான். நம்மளை நடத்தி இருக்கிறார். எத்தனை பேர் புது ட்ரெஸ் வாங்கினீங்க இந்த வருஷம்? அது எத்தனை கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும். நடத்தினாரா இல்லையா? நடத்தி இருக்கிறார். ஒரு வருஷத்துக்கு ஒரு புது ட்ரெஸ் கூட வாங்கலன்னு சொல்லுங்க. புது ட்ரெஸ் வாங்கலனாலும் புதுசாக இருக்க மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸை நம்ம கொடுத்துருப்பார். கொடுத்தாரா இல்லையா? நமக்கு என்ன தேவையோ அது தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். உங்க குடும்பத்துக்கு எது தேவையோ அதை அவர் கொடுத்திருப்பார். 2024 இவ்வளோ செஞ்சிருக்காருன்னா 2025 நீங்க எண்ணுகிறதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு அதிகமாக செய்ய போகிற எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? எப்போ தெரியுமா செய்வாரு? when you thank Him for all His provisions. எப்படிலாம் நடத்திருக்கிறார். உங்களுக்கே இல்லைன்னு சொல்லும் போது நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வச்சிருந்திருப்பார். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். குடும்பத்தை தாங்க கிருபை செய்திருப்பார். ஊழியத்தை தாங்க கிருபை செய்திருப்பார். தேவன் நம்மை நடத்துகிறவர். தேவை நம்மை நடத்துகிறவர். சில வேளை நம்ம காசு எங்கேயாவது போய் மாட்டி இருக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல ஹேக் ஆயிருக்கும். ஐயோ இந்த பணம் வருமானே தெரியலையே. இப்போதான் நமக்கு அர்ஜென்ட்டு காசு அமிச்சாதான் ரெண்டுத்துக்கு நடுவில் நெட்வொர்க் பிஸின்ட்டு வருமா வராதானே தெரியாது. The account will be credited back to your account in 24 hours. 2 நிமிஷத்துல போக வேண்டியது 24 மணி நேரம் நமக்கு அது இருக்கிறதே அங்கே 200 ரூபா தான். அதையும் பிடிச்சி வச்சிருக்கிறான் அந்த பேங்க்கார். நடந்திருக்கா இல்லையா? அதுவும் திருப்பி உங்க அக்கௌண்ட்டுக்கு வர கிருபை செய்திருக்க. வராமையே போயிருந்துச்சுன்னா என்ன?
நடந்திருக்கா நடக்கலையா? எல்லாமே தான். இஸ் ஃபெய்த்ஃபுல் இன் ப்ரொவைடிங் இன் அவர் லைஃப்ஸ். ஆமென். நம்மை நடத்தி இருக்கிறார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நம்மை நடத்துவார். இம்மட்டும் என்னை நடத்தி என்ற சரணத்தை இன்னைக்கு பாடினாங்கன்னு நினைக்கிறேன். சேர்ந்து எல்லாரும் பாடிடலாமா? ராமாஷி கோரு பலாக்கான இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எல்லாரும் சேர்ந்து எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்மேலே ஏற்றுக்கொண்டு எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு நல்லவரே, எனக்காய் குருசில் மரித்த எந்த இயேசு நல்லவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி இம்மட்டும் என்னை நடத்தினீர், இம்மட்டும் என்னை தாங்கினீர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றும் போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினீர். வாக்காஷாத்தோரபோ தொடர்ந்து நடத்துங்க. இம்மட்டும் நம்ம பிள்ளைகளை எல்லாம் தாங்கி நடத்துங்கப்பா. நம்ம பிள்ளைங்க வேலையில ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணுங்கப்பா. நம்ம பிள்ளைங்க வேலையில ஒரு லகுவாக்கி தாருங்கப்பா. இந்த வேலையில வேணாம்னா வேற பெஸ்ட் வேலையை அவங்களுக்கு நேரிட பண்ணுங்கப்பா. காரியங்களை நேரிட பண்ணுகிறவர் அல்லவா நீ. காரியங்களை நேரிட பண்ணுகிறவர் அல்லவா. ப்ராஜெக்ட்ஸை நேரிட பண்ணுங்க. அதுக்கான ஆட்களை நேரிட ஃபேவர் அண்ட் கிரேஸ். என்றுமே போதுமானவர். எந்த இயேசு நல்லவரே, உங்களை தேவன் போஷிப்பார். அவர் சித்தம் இல்லாம உங்க பாக்கெட்டுக்கு ஒரு 100 ரூபாய் கூட வராது. உங்க பாக்கெட்டுக்கு ஒரு 500 ரூபாய் கூட வராது. ஒரு சித்தம் இல்லாம அவர் கட்டளை கொடுக்காம உங்களை வந்து சேராது. உங்களுக்கு வந்து சேர்ந்து இருக்கிறார். தேவன் அதை நியமித்திருக்கிறார். Be faithful. Be thankful to the Lord. Oh, எந்த இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எப்படி வருது பாருங்க blessing உங்களுக்கு வர வருஷத்துல. ஆண்டவர் என்ன செய்ய போறார் மட்டும் பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ராஃபா பாக்காத்தா. Glory, 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 glory. ரமஷிக்கலை. அவருக்கு மட்டும் இந்த இயர் எண்டில் கொடுத்த வேலைக்கு, கொடுத்த ஞானத்துக்கு, கொடுத்த அறிவுக்கு, கொடுத்த சுகத்துக்கு, கொடுத்த பாதுகாப்புக்கு, கொடுத்த ப்ரொவிஷன்ஸ்க்கு நன்றியா மட்டும் அவரை பார்த்து தேங்க்யூ இருந்து பாருங்களேன். வருஷத்தை அவர் நன்மையினாலே முடிசூட்ட ரெடியா இருப்பார். வருஷத்தை ஆசீர்வாதத்தால முடிசூட்ட ரெடியா இருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும்,
யார் உங்களுக்கு உதவி செஞ்சா, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் அனுப்புறாங்கன்னா அந்த மனுஷனிடத்துல அல்ல, உங்களை நடத்துகிற தேவனாலே வருகிறது. உங்களை நடத்துகிற தேவனிடத்திலிருந்து அந்த உதவி வருகிறது. தேவன் அனுமதிக்காம ஒருத்தரும் கொடுக்க மாட்டான். தேவன் அனுமதிக்காம ஒருத்தரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். நீங்க உதவின்னு போய் யாரையா கேட்டு பாருங்களேன், அப்பதான் 10 காரியத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்பதான் போச்சு, இப்பதான் எனக்கு செலவு வந்துச்சு, மெடிக்கல் செலவு, அந்த செலவு. ஆனா தேவன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா உங்களை தேடி கொடுக்க வைப்பார். அது 10 ரூபாய் கூட இருக்கட்டும், 100 ரூபாய் கூட இருக்கட்டும், தேவன் அனுமதிக்காம நம்மளை வந்து சேரவே சேராது. நான் அடிக்கடி அதை யோசிப்பேன். தேவன் எனக்கு அனுப்பணும்னு நினைக்காம ஒருத்தர் மனதிலையும் ஆண்டவர் பேச அனுமதிச்சிருக்க மாட்டார். அவரே பேசினனாலதான் இது நம்மளை தேடி வருகிறது. அதுதான் உங்களுக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டாருன்னா ஒருத்தரும் நமக்கு உதவி செய்ய மாட்டார். அவர் நமக்கு உதவணும்னு நினைச்சிட்டாருன்னா யாரும் அதை தடை செய்து வேடிக்கை பார்க்க விடவே மாட்டார். எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? ஆண்டவர் கைகளை உயர்த்தி நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி. I feel the glory of God. Oh, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உங்களுக்கு அந்த வேலை போயிருந்துச்சுன்னா அவங்க குடும்பம் எவ்வளவு சஃபர் பண்ணியிருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய அந்த பணம் அந்த கரெக்ட் டைம்ல வரலன்னா நீங்க உங்க குடும்பம் எவ்வளவு சஃபர். சின்ன அமௌண்டா இருக்கட்டும், ஒரு ஹியூஜ் பல்க் அமௌண்டா இருக்கட்டும், அந்த டைமுக்கு வரலன்னா, டைம்லி ஹெல்ப், டைம்லி நீட், அந்த டைம்ல உங்களுக்கு அந்த போனஸ் வரல, அந்த டைம்ல உங்களுக்கு அந்த காசு வரலன்னா, அந்த டைம்ல ஒரு ரீஃபண்ட் ஆகலைன்னா, அந்த டைம்ல காலேஜில் வர வேண்டிய உங்களுடைய ஸ்காலர்ஷிப்ஸ் அந்த அமௌண்ட் வரலன்னா உங்களால் அந்த ஃபீஸை கட்டியிருக்க முடியாது. எத்தனையோ பிள்ளைகள் இந்த இடத்துல ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு சொல்லி அமைச்சிருக்கீங்க. போன ஒன்று வீட்டில் பார்த்த அக்கௌண்ட்டில் நாங்கள் மறந்தே போன அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்துருச்சு. மறந்தே போன அந்த காசை வந்து வீட்டில் கொடுத்துட்டு போனேன். நீங்கள் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும். உங்கள் வீட்டில் வேலை போய்டும்னு சொல்லிட்டு இருந்த உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் வேலை போகாமல் இருந்திருக்கும். ஏன் தெரியுமா? உங்கள் நிமித்தம் என் பிள்ளை படிக்குது, என் பிள்ளைக்கு இந்த காசு தேவையாச்சு, ஆகவே அங்கே ஃபேவரை கொடுத்துருப்பாரான். அவன் அனுப்பணும்னு அனுப்பியிருக்க மாட்டான், இன்னொருத்த நம்பிச்சிருப்பான். It's the grace and the favor of God. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார். தாயின் கருவில் காத்தவர் ஆயுள் முழுவதும் உங்களை காப்பார். நம்பர் 4, சங்கீதம் 136:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for he is good and his love endures forever. ஆண்டவருடைய unchanging love, ஆண்டவருடைய agape love, எதையுமே எதிர்பாராத ஒரு கான்ஸ்டன்டான ஒரு லவ். இந்த லவ் மாறிட்டே இருந்துச்சுன்னா நடந்திருக்காது. ஆனா அந்த அன்பு மாறாமல் இருந்தனால தான் நம்ம இம்மட்டும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆகவேதான் நம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறது அவருடைய கிருபை, அவருடைய அன்பு. அவருடைய அன்புக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஒவ்வொரு வேர்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா அவருடைய அன்புக்கு, அவருடைய இரக்கத்துக்கு, அவருடைய கம்பேஷனுக்கு முடிவே இல்லைன்னு பார்க்குறோம்.
Be thankful to the Lord for His unchanging love. சாத்தான் பல காரியங்களை கொண்டு வந்து நம்மளை குழப்புவான். பல நெகட்டிவ்ஸை கொண்டு வந்து நம்மளை பிட்டர்னஸ்குள்ளே கொண்டு போவான். நம்மளை பேக் ஸ்லைட் பண்ண வைப்பான். போதும், இதோட முடிச்சுக்கலாம், இந்த வருஷத்தோடு முடிச்சுக்கும், மாறிடலாம் அப்படின்னு வைப்பான். பட் இஸ் அன்சேஞ்சிங் லவ், இஸ் அன்சேஞ்சிங் லவ் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி நேசிச்சிருக்கார். ஒரு நாள் ஒரு மாதிரி, அடுத்த நாள் வேற மாதிரி அல்ல. He remains the same. நம்ம தான் வேற வேற கோணத்துலேருந்து பார்க்குறோம். ஒரே இடத்துல தான் அவர் வைக்கிறார். ஒவ்வொரு டைமென்ஷன்லேருந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து பார்க்கும்போது வியூ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா வியூ தூரமாக இருக்கும், கிட்ட போய் பார்த்தா கிட்ட தெரியும். ஆனால் He remains the same forever. His love is constant. He remains the same. அதை மட்டும் நம்ம இந்த இயர் எண்டில் ஒரு வித் தேங்க்ஃபுல் ஹார்ட் ஆண்டுட்டு போய் உங்களுடைய அன்புக்கு, உங்களுடைய இரக்கத்துக்கு நன்றி. நீர் என்னை தாங்கினீர், நீர் என்னை தாங்குவதால் அப்படின்னு ஒரு பாட்டு அதில் எழுதியிருப்பார். அதை தாங்குகிற அந்த அன்பு தான் நம்மளை மூடிக்கொண்டது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். தெரியுமா? எப்போ தெரியுமா ஃபியர் வரும்? இந்த ஆண்டுடைய அன்பு, அவருடைய அன்சேஞ்சிங், அவருடைய லவ்வை நம்ம புரிஞ்சிக்காம நம்மளை சோர்வுக்குட்படுத்துக்கும் போது, நெகட்டிவாக திங்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபியர் வந்துடும். திரும்பி ஆண்டுடைய சமூகத்தில் போயிட்டு அவருடைய அன்புக்கு ஏங்கி அவருடைய அன்பில் நிறையும் போது நீங்கள் ப்ரேயரை விட்டு வெளியே வந்தீங்கன்னா அந்த பயம் போயிடும், அந்த ஃபியர் போயிடும். ஏன் தெரியுமா? வேதம் சொல்கிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எதை குறித்து பயப்படுறோமோ அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். அந்த பயம் உங்களை விட்டு போலன்னா நீ ஆண்டோடைய அன்பில் மூழ்கலன்னு அர்த்தம். அந்த அன்பில் நம்ம மூழ்கும் போது, நீங்கள் இங்கேருந்து போகும்போது எல்லா பயத்துக்கும் டாட்டா, சோர்வுக்கு டாட்டா, பயத்துக்கு டாட்டா, கண்ணீருக்கு டாட்டா, ஃபாதர் பாடு வரல டாட்டா, சாத்தானுக்கு இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு போக போகிறீங்க. ஏன்னா உங்களை நிறைச்சிட்டு இருக்கிறார். நான் பார்க்குறேன் ஆவியில் தேவனுடைய அன்பு உங்களை வந்து இருதயத்தை நிறப்புகிறது. அந்த அன்பு உங்களை நிறப்புகிறது. அந்த பிரசன்னம் உங்களை நிறைச்சு கொண்டே இருக்கு. ஒரு ஜார் மாதிரி நான் ஆவியில் உணர்கிறேன். அவருடைய பிரசன்னம் உங்களை நிறைச்சிட்டே இருக்கு. அவருடைய வார்த்தைகள் உங்களை நன்றி அறிதல் உள்ளவர்களாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. இஸ் அன்சேஞ்சிங் லவ், ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ். மாறவே இல்லை. மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவர். நம்ம மாறிடுவோம் தெரிஞ்சாலும் மாறாத ஒரு தேவன் நம்மளோடு கூட இருந்தார். கரெக்டா இல்லையா? நீ மாறிடுவேன்னு தெரியும். டிசம்பர் 1ஆம் தேதி நல்லா ஆக்டிவாக ஜெபம் பண்ணேன். ஆனால் 28ஆம் தேதி சோர்ந்து உடஞ்சி அப்படியே வருஷம் எண்டு, புது வருஷம் இதுவே எப்படி இருக்கு, அடுத்த வருஷம் உசுரோட நான் இருப்படானே தெரியல. சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்த்தா போயிட்டே இருக்கு. அடுத்த வருஷம் நான் இருப்படா முதல்ல தெரியலையே. காலையே கிள்ளி பார்த்துக்கோ, இருக்கிறேன்னா ஆவியா இருக்கிறேன்னா. ஆண்டவர் சொல்றார், மாறிடுவாய் என்றறிந்தும் உனக்காய் நின்றவர் நானே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, உண்மையுள்ளவரே, சொன்னதை செய்பவரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே, தருவேன் என்பதை முழுவதும் தந்தீரே. தானதனா தானதனா தானதனா
போது நம்ம லைஃப்ல சொல்லும்போது தேவன் நம்மை நடத்துவார். உன்னை யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை Jesus. அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். உண்மை உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம், சேனைகளின் கர்த்தர். மாறிடுவேன் என்றெறிந்தும் எனக்காய் நின்றவரே. One more time please. நான் மாறிடுவேன் என்றெறிந்தும் எனக்காய் நின்றவரே. நான் மாறிடுவேன் என்றெறிந்தும் எனக்காய் நின்றவரே. Jesus. பேதுருக்கு இந்த பாட்டு தெரிஞ்சா என்ன பண்ணியிருப்பாரு பாருங்க. பாடியிருப்பாரா, பாட்டியிருக்க மாட்டாரா? ஆண்டவர் பின்னாடியே போயிருப்பார். ஆண்டவரே, இந்தாப்பா பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு சாவி அவனும் கையில் கொடுக்குறேன். பின்னாடியே சொல்லிட்டே போயிருப்பார். மாறிடுவேன் என்றெறிந்தும் எனக்காய் ஜெபித்தவரே, எனக்காய் நின்றவரே. ஐயோ ஆண்டவரே, உன் மறுதலிச்சிட்டப்பா. இந்தாப்பா சர்ச்சை உன் மேலே தான்ப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறேன். உன்னை பாறையா மாற்றி உன் மேலே சர்ச்சை கட்ட போகிறேன்ப்பா. ஆண்டவரே தெரியாமல் பின்னாடியே போயிருப்பார். ஆண்டவரே தெரியாமல் உமா மறுதலிச்சிட்டப்பா. இந்தாப்பா சாவி, வீட்டு சாவி இல்லை, பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் வீட்டு சாவியே நம்ம கொடுக்குமா? பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய சாவியை, கிங்டம் கீஸ் அவன் கையில் கொடுக்கும். பின்னாலேயே போயிருப்பார். ஆண்டவரே எனக்கு இறங்கும். மாறிடுவேன் என்றறிந்தும் எனக்காய் நின்றவரே. Fifthly, நீதிமொழிகள் 3:5-6. Proverbs chapter 3, 5 and 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். Lean not on your own understanding. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, நம்ம ஒன்று புரிஞ்சிருப்போம். டீச்சர் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒன்று புரிஞ்சிருப்போம். வீட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒன்று புரிஞ்சிருப்போம். வேலையில் ப்ராஜெக்டு அவன் கத்தி ஒன்று சொல்லியிருப்பான், நமக்கு அவுட்புட்டு சம்மந்தமில்லாத ஒரு. அப்போதான் அவன் சொல்லுவான், இதை உனக்கே கொடுக்கல. அங்கே ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒன்று செஞ்சுருப்போம். வீட்டில் 2 கிலோ தக்காளி வாங்க நம்ம சிந்தா, அது 2 கிலோ கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வரும். அதுதானே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையோ யோசிச்சுட்டே போயிட்டு வாங்கிட்டு வந்துருப்போம். நடந்திருக்கா இல்லையா பாருங்க, சில பேர் வீட்டில் நடந்திருக்கும். அவங்க ஒன்று சொல்ல, இவங்க ஒன்று செய்ய, ஏதாவது ஒன்று செஞ்சிடணும்ல. செய்யலன்னா பிரச்சனை, செஞ்சு விட்டுரு, டிஃபால்ட்டாக வாங்குவோம். இதெல்லாம் இருக்குல்ல, தேவையில்ல, தேவைப்படும்ல. அவங்க வீட்டில் நினச்சவங்க எவ்வளோ அக்கறை என் பிள்ளைக்கு. Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways submit to His will and He will make your path straight. புரிதோ புரியலையோ, விரும்புகிறோமோ விரும்பலையோ, அவருடைய சித்தத்துக்கு நம்ம சப்மிட் பண்ணும் போது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஆண்டவர் சமூகத்தில் நான் பயங்கரமாக போராடி செபிச்சுட்டு இருந்தேன். ஆண்டவரே, இவ்வளோலாம் இவங்க உதவி செஞ்சுருக்காங்களே, இவங்களாம் அநேகருக்கு உதவி செஞ்சுருக்காங்களே, இவ்வளோலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே, ஆகவே இதெல்லாம் பார்த்து நீங்கள்
இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டோடைய சத்தத்தை நான் கேட்டேன். He said, obedience is better than sacrifice. அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. He said, obedience is better than sacrifice. சொன்னேன், எவ்வளோ நம்ம ப்ரைஸ் பே பண்ணலாம், சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், கொடுக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம், whatever. உலகமே நம்மள ஒரு செயின்டா புகழலாம். இப்போ எவ்வளோ பேருக்கு அவங்க தான தர்மங்களை செஞ்சுருக்காங்க. எவ்வளோ விதமான தொழுநோயில் இருக்கவங்களுக்கெல்லாம் இவங்க ஆதரவாக இருந்திருக்காங்க. பட் ஆண்டவருக்கு, இயேசுவாமிக்கு முதலிடம் கொடுக்காம அவர் மட்டுமே வழி, சத்தியம், ஜீவன், அவர் இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு வழி இல்லை, தவிர்த்து மற்ற வழிகளும் இருக்குன்னு நினச்சா நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அவர் ஒருவரே வழி, அவர் ஒருவரே சத்தியம், அவர் ஒருவரே ஜீவன். அதை மட்டும் நம்பி அவரையே பற்றி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த விஸ்டமை கொடுக்கிறார், அந்த கைடன்ஸை கொடுக்கிறார். We have to thank him for his guidance. We have to thank him for his wisdom and counsel. ஸோ என்ன காரியமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கலாம், நமக்கு சாதகமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டோடைய வில்லுக்கு நம்ம சப்மிட் பண்ணும்போது அவர் வந்து நமக்கு கரெக்டான டெசிஷனை நம்ம எடுக்க, நம்மளை கரெக்டான நேவிகேஷனை நடத்துவார். ஆமென். நமக்கு ஒரு கூகுள் மேப் இருக்கு. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட சப்மிட் பண்ணும்போது அப்படியே நமக்கு முன்பதாக போய் நம்மளை கொண்டு போய் யுவர் டெஸ்டினேஷன் இஸ் அரைவ்ட் அப்படின்னு கொண்டு போய் விட்டுருவார். புரிஞ்சிச்சா? ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, அவருடைய சமூகத்தில் சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா, டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் உங்களை டைரக்ஷனில் நடத்திடும். நடத்துமா நடத்தாதா? சம்டைம்ஸ் லெஃப்ட்டுக்கு ரைட்டு போயிடும், ரைட்டுக்கு லெஃப்ட்டு போயிடும். அது லெஃப்ட்டுன்னு சொல்லணும், நம்ம கேட்டுக்கினே ரைட்டில் போவோம். ரைட்டில் போகணும்னு சொல்லியிருக்கோம், லெஃப்டில் போயிடும். பிரிட்ஜ் ஏற சொல்லியிருக்கோம், பிரிட்ஜ் இறங்கியிருப்போம். பரவாயில்ல, அடுத்த பிரிட்ஜுன்னு பார்ப்போம், அது இன்னும் 10 கிலோமீட்டர் கழிச்சு வரும். ஏதோ ஒன்று எப்படியோ கடைசியில் சுற்றி அடித்து நைட் வீட்டில் வந்து படுத்துருவோம்ப்பா. யோசிச்சு பார்த்தாக்கா எங்கெங்கெல்லாம் சுற்றணும், எங்கெங்கெல்லாம் போகணும். வழியே க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் அடுத்த வழியே காமிச்சிருமா. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு நேவிகேஷன் மேப்பை இவ்வளோ அழகாக வேலை செய்யுதுன்னா, உங்களை என்னை படைத்த தேவன், நீ திசை மாறி, வழி மாறி, ரூட்டு மாறி போயிட்டே இருந்தாலும் அங்கே ஒரு ரூட்டை ஏற்படுத்துவார், அங்கே ஒரு யூடியூனை போட வைப்பார். புரிஞ்சிருச்சா? அப்படியே திருப்பி கொண்டு வந்து உன்னை கரெக்டான ஒரு வெளில நடத்திடுவார். நம்பர் 6, John 3:16, யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். We have to thank him for the gift of salvation. எத்தனை பேருக்கு சால்வேஷனுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க? ஆண்டவருக்கு the greatest gift is salvation தான். greatest gift is salvation. இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குல்ல, அந்த அர்த்தம் எங்க தெரியும்? இந்த உலகத்தை முடிக்கும் போது தான். இந்த உலகத்தை முடிக்கும் போது தான். ஸோ இந்த வருஷம் முழுசா என்ன பண்ணோம்? சாப்பிட்டோம், தூங்கணும், எதனா பண்ணியிருப்போம், வெளியே சுற்றணும், அங்கேயும் சாப்பிட்டோம். நீங்கள் எங்கே சுற்றி எல்லாம் நோண்டுங்களேன், உங்கள் மொபைலில் போய் செக் பண்ணுங்களேன், உங்கள் கூகுளில் போனது வந்தது, எங்கே சாப்பிட்டோம், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம், வெளியே சாப்பிட்டோம், காங்க அப்படி கீழே சாப்பிட்டோம், மேலே சாப்பிட்டோம், முக்கால்வாசி சாப்பிட்டு தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த இயர் எண்டில் உங்கள் சால்வேஷன் மட்டும் மாறாமல் இருக்குல்ல. எத்தனை பேர் பின்வாங்கி போயிட்டாங்க தெரியுமா? இந்த வருஷத்தை தொடக்கணும் நிறைய பேர் இன்னைக்கு சால்வேஷனை மறுதளிச்சுட்டு போயிட்டான். they are backslided. பின்வாங்கி போய் விழுந்து போய் நிறைய பேர் ஆண்டரை விட்டு தூர போய், ஊழியத்தை விட்டு தூர போய், சால்வேஷனை விட்டு தூர போய், இன்னைக்கு நிறைய பேர் சோர்வுனால, பிரச்சனைகள்னால, வியாதிகள்னால பின்வாங்கி போயிருக்காங்க. உலக ஆசைனால, வேர்ல்டினஸ். பிசாசு உலகத்தை காப்பான், அதோ பார், அங்கே பார், இங்கே பார், இங்கே பார், எல்லாத்துலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பார் ஆசீர்வாதமாக இருக்குது. நம்ம சால்வேஷனுங்க பிசாசு மங்கி போக பார்ப்போம். அந்த சால்வேஷனை நீங்கள்
காத்து கொண்டிருக்கீங்களே. 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், போராட்டம் இருக்கட்டும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கட்டும், பட் யுவர் சால்வேஷன் இஸ் அ கிஃப்ட். அந்த கிஃப்ட் ஆஃப் சால்வேஷனுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல். இந்த ரட்சிப்பை காத்து இருக்கிறீங்களே, காத்துக்கொள்ள கிருபை செஞ்சார்ல, அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமென். எத்தனை பேர் உங்க ரட்சிப்பை காத்திருக்கீங்க சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையா. இந்த இயர் எண்ட்ல காத்திருக்கீங்க தானே, காத்துக்கொள்ள கிருபை செய்தார் தானே, அதுக்கு நன்றி சொல்லணும். இந்த சால்வேஷன்ல நீங்க எனக்கு துணையா இருந்திருக்கிறீங்க. அந்த சால்வேஷன் கிஃப்டை காத்துக்கொள்ள வச்சிருக்கிறீங்க. இந்த அல்டிமேட் கிஃப்ட் ஆஃப் சால்வேஷனுக்கு, சால்வேஷன் இஸ் an ultimate gift. அதுக்கு நம்ம நன்றி அறிதலோடு கூட, உடைய ரத்தத்துக்கு நன்றி, உடைய பிக்கப்பட்ட சரீரத்துக்கு நன்றி, உடைய இரக்கத்துக்கு நன்றி, உடைய பாடுகளுக்கு மரணத்துக்கு நன்றி. அவரை பார்த்து நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டே இருக்கும்போது உங்க மேல அவருடைய கிருபை வந்து மூடிடும். பிசாசு ஓடிடுவாங்க, பிசாசு ஓடிடுவான். Because he has paid the price, the blood of Jesus. அந்த பிரைஸ் மணி இருக்கு பார்த்தீங்களா, the ransom he paid. It's a heavy ransom. டாலர்ஸ் உயரலாம், டாலர்ஸ் கீழே போகலாம், கோல்டு ரேட் ஏறலாம், கோல்டு ரேட் கீழே போகலாம். ஆனால் ஒன்று மட்டும் அது பவர் இல்லாமல் போகாது, ஒன்று மட்டும் வேல்யூ குறையாது, ஒன்று மட்டும் அல்ல குறையாது, கேட்க கேட்க திகிட்டாதது. அந்த ரத்தம் இருக்கு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அது சாத்தானை விழ தள்ளி போட்டுரும். உங்களையும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக இருக்க சாபங்களை, அது எந்த சாபமா இருந்தாலும், அது என்ன தடையா இருந்தாலும், ரத்தத்தின் வல்லமை முன்பதாக நிற்கவே முடியாது. சாத்தான் வந்து சொல்லுவான், குடும்பம் பார் எப்படி ஆது பார், இந்த வருஷத்துல பார், அடுத்த வருஷத்துல பார், அடுத்த வருஷத்துல பார் சொல்லி, சாத்தான் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இந்த ரத்தம் கவனன்ட் பிளட், அதை எல்லாவற்றையும் விட நமக்காக அட்வொகேட்டா, நமக்காக தேவ சமூகத்தில் போராடுகிற ஒரு லாயரை போல நின்று நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். பழிவாங்குகிற ரத்தம் எல்லாம் போய் நிற்கும் போது, சாபம் பழிவாங்குற ரத்தம் முன்னாடி வந்து இந்தவன் என்னை கொண்டு போட்டான், என்னை அநியாயமாக அபாஷன் பண்ணான், இந்த ரத்தம் சிந்திருக்கு, அது சிந்திருக்கு, இந்த ரத்தம் எல்லாம் போய் அவருக்கு முன்பாக போய் நிற்கும் போது, இந்த பரிந்து பேசுகிறவருடைய ரத்தம் இருக்கு பாருங்களேன், அந்த ரத்தம் போய் அட்வொகேட்டாக அவங்க பக்கத்தில் நிற்குமானால் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதா. ஏன்னா ஜட்ஜே கத்தரை தான், இந்த அட்வொகேட் போய் நின்று எல்லாவற்றிலிருந்து நம்மை ஜெயிக்க கிருபை செய்கிறார். ரத்தத்துக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? கைகளை உயர்த்தி இந்த ரத்தம், ரஃபா பலாக, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி பாடணும். பிசாசு மனசுல, உங்க எண்ணங்கள், உங்க காதுகள், உங்க இருதயத்துல இந்த வாரத்துல, இந்த மாசத்துல என்ன பேசியிருந்தான், இந்த ரத்தம் இருக்கு பாருங்களேன், இந்த ரத்தத்தை உங்க காதுகளுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க சிந்தைகளுக்குள்ள, உங்க சரீரம் முழுது அந்த ரத்தம் பாய்ந்து செல்லும். இப்பொழுது நான் ஜெபம் என்ற கட்டளை கொடுக்கிறேன். ரத்தம் எல்லாவற்றையும் செய்திரும். எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, ஒவ்வொருவர் மேல் அந்த ரத்தம், குடும்பங்கள் மேல் அந்த ரத்தம். இதெல்லாம் பிசாசு குற்றம் சாட்டிட்டு இருக்கிறான்பா. இரவும் பகரம் குற்றம் சாதன சாத்தான் கூட்டத்துக்கு விரோதமா இயேசுவின் ரத்தத்தை எடுத்து நான் தெளிக்கிறேன், அப்ளை பண்றேன்.
crucified, laid behind the stone. You lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. எல்லாரும் கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. ஜெபம். You took the fall வயர் எல்லாரும் பாட ஆரம்பிச்சிருங்க. and thought of me. குடும்பத்துக்காக இயேசுவை நோக்கி நான் ஜெபம் பண்ண போறேன். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக போய் நிற்க போகிறார் தேவ சமூகத்துல. இப்பொழுது உங்களுக்காக அவர் போய் பரிந்து பேச போகிறார். இப்பொழுது எதெல்லாம் கேட்கப்படாத ஜெபங்களா இருக்கு, ஆசீர்வாதம் தடையா இருக்கு உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்க குடும்பத்துல, Trampled on the ground, you took the fall and thought of me above all. crucified, everybody together please. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone. Lord, in the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus, the blood of Jesus, stand as an advocate. Stand as an advocate, representing me, oh God of heaven, representing them. Lord, Like a rose trampled on the have mercy, have compassion. You took the fall and thought of me above all. Crucified, lay behind the stone. ஒவ்வொருத்தர் பக்கத்திலேயே ஆண்டவர் வந்து நிற்பார். இப்பொழுது கையை பிடிக்க போகிறார் ஆண்டவர். எனக்கு புது வாழ்க்கையை கொடுக்க போறார் ஆண்டவர். புது இருதயத்தை கொடுக்க போறார் ஆண்டவர். ஒரு புது மனதை கொடுக்க போறார் ஆண்டவர். ஒரு புது ஜெப ஆவியை கொடுக்க போறார் ஆண்டவர். ஒரு புது பிளாங்கெட்டை கொடுக்க போறார் ஆண்டவர். ஒரு புது ஷாலை கொடுக்க போறார் ஆண்டவர். ஒரு புது மேட்சில கொடுக்க போறார் ஆண்டவர். ஒரு புது ஸ்க்ரால்ஸை கொடுக்க போறார் ஆண்டவர். ஓ தேங்க்யூ. ஒரு புது ப்ராஜெக்ட்ஸை கொடுக்க போறார் ஆண்டவர். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. உங்கள் அருகில் வந்து உங்கள் கைகளை பிடிக்க போகிறார். ஓ ஃபயர், ஓ க்ளோரி, ஓ க்ளோரி. The Lord will dwell in marvelous light, marvelous light, marvelous light, marvelous light. ஓ தேங்க்யூ. ஃபெய்த் இல்லாம சோர்ந்து போய், ஓ தேங்க்யூ, பயத்தோடு, இன்டிமிடேஷனோடு வந்து அநேகருக்கு இந்த வெளிச்சம் இறங்குகிறது. The hope of God, the faith of God, the divine faith, divine strength, divine hope is coming and filling you. Oh glory. The divine strength is coming and filling you. The Holy Spirit is filling you. Oh Rama Shyamara. Oh da 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 da. Ta 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 Rama. Ta da 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 da. You took the fall Shaka ta ta Rama. and thought of me above all. Glory to Jesus. Finally, seventhly, Jeremiah 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. Sixthly, we have to thank Him for the gift of salvation through His Son Jesus. And finally, we have to thank Him for His promises for the future. நமக்கு வச்சிருக்கிற promises, நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள். எரேமியா 29:11 ஆண்டவர் சொல்றார், For I know the plans I have for you, declares the Lord, plan to prosper you. Plan to prosper you and give you a beautiful future. Plan to prosper you, not to harm you.
plan to give you hope and a future. ஆண்டவர் சொல்றார், நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுக்கும்படி உன் மேல் வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகளே. என் மகளே, நன்மைக்கு ஏதுவானவைகளே. என் மகனே, நன்மைக்கு ஏதுவானவைகளே. The promises of God, the prophecies, உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற promises, it's and amen. உங்களை குறித்து ஆண்டவர் வச்சிருக்கிற எல்லா பிளான்ஸ், எல்லா விதமான prophecies, உங்களை குறித்து அவர் எழுதி வச்சிருக்கிற எல்லா லோகோஸ், அது எல்லாமே உங்க வாழ்க்கையில ரேமாவா மாற போகிறது. எல்லாமே ஒன்று விடாம மாற சொல்லுங்க. ஆண்டவரே, அவங்க குறித்து நீர் எழுதியிருக்கிற ஒன்று கூட என் வாழ்க்கையில, என் வாழ்நாளில் நிறைவேறாம போயிடக்கூடாது. எல்லாமே அது அப்படியே என் வாழ்க்கையில நிறைவேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஸ்டாண்டிங் on the promises of God என்ற சரணத்தை எல்லாரும் கைகளை உயர்த்தி இருதயத்தில் முதல்ல கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து என்னை குறித்து வச்சிருக்கிற பிளான்ஸ், ஓ தேங்க்யூ, இட் இஸ் டு ப்ராஸ்பர் அண்ட் நாட் டு ஹார்ம் லார்ட். ஓ எங்களை குறித்து வச்சிருக்கிற எல்லா ப்ராமிசஸ்ல ஐ ஹேவ் டு ஸ்டாண்ட் ஆன் யுவர் ப்ராமிசஸ். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, I believe, I hope and pray, I trust in you, Lord. I'm standing on the promises of God, my Savior. Standing. I'm standing on the promises of God. The promises of Christ, my King. Through eternal ages, let us praise His name. Glory in the highest, I will shout and sing. I'm standing on the promises of God. Standing on the promises of God, my Savior. Standing. I'm standing on the promises of God. Standing on the promises that cannot fail. Can we stand and When sing? the howling storms of doubt and fear ஒரு விசுவாசத்தோட அப்படியே ஸ்டாண்ட் பண்ணிட்டே by the பாடுவோம். living word of God I shall prevail. Standing on the promises of God. La 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 la. Standing on the promises of God, my Savior. Standing. I'm standing on the promises of God. Standing on the promises I now can see. Perfect present cleansing in the blood for me. Standing in the liberty where Christ makes free. Standing on the promises of சந்தோஷத்துல God. எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? Standing. The promises will never on fail. The promises of God, my The plans which the Lord has for you will never fail. I'm standing on the promises of God. Standing on the promises of Christ the Lord. Bound to Him eternally by love's strong cord. Overcoming daily with the Spirit's sword. Standing on the promises of God. கைகளை தட்டி பாடுவோம். Standing on the promises of God, my Savior. Standing. I'm standing on the promises of God. இடங்களை கைகளை உயர்த்தி சொல்லுங்க. I'm standing. I'm standing on the promises of God.
Lean not on your own understanding, but submit your ways to the Lord, and He shall fulfill all the desires of your heart. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஓத்து எடுங்க. அவருடைய சமூகத்தில் ஒரு அறிக்கை செய்யுங்க. கைகளை உயர்த்தி, இந்த வருடம் முழுவதும் காத்தீங்கப்பா. 31ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போ கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த 7 பாயிண்ட் நான் கவனிக்கும் போது, இவ்வளோலாம் எனக்கு நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்களா, இவ்வளோலாம் எனக்கு நீங்கள் பாதுகாத்துருக்கீங்க. சாதாரணமான விஷயம் தானே நினச்சேன், உலகத்தில் நடக்கிறது தானே நினச்சேன். உலகத்தில் இருக்கவனுக்கு நடக்கும். உன்னை அழிக்கிறது தானே பிசாசுடைய வேலையை, குறிக்கோளை. உன்னை டெஸ்ட்ராய் பண்ணணும், உன்னை முடிச்சிடணும் தான் வேலையை. ஆனால் ஆண்டவர் சொல்றார், stand on my promises. My daughter, trust in me with all your heart, with all your mind. Lean not on your own understanding, because He lives. எல்லா கைகளை உயர்த்தி, I can face tomorrow. வந்திருக்க ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து நீர் ஆசீர்வதிக்கணும் சுவாமி. The plans which you have for them, will never do any harm. The promise of hope and future. 2025 குள்ள ஸ்டெப் இன் பண்ண போறாங்க. இயர் எண்டில் அவங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, சாங்டிஃபை பண்ணுங்கப்பா. தேங்க்ஸ்கிவிங் ஹார்ட்டோட உங்களுடைய சமூகத்துக்கு வர வைங்கப்பா. பிள்ளைங்க உங்களுடைய சமூகத்தில் என்ன ஜெபம் பண்ணணும், இந்த பெட்டிஷன்ஸ் ஆவியானவர் கொண்டு வந்து கொடுங்கப்பா. கர்த்தருக்கு இந்த ஊழியத்துக்கு நன்றியறிதலோடு இருக்க தேங்க் பண்ண அந்த ஒரு ஹார்ட்டை கொடுங்கப்பா. கரம் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமருவதாக. விலகினத்தோட சுகபினத்தோட சோர்வோடு வந்தவங்க எல்லாம் அப்படியே டெலிவர் ஆகி போகட்டும். இங்க வந்திருக்க ஒருத்தர் கூட திரும்பி அதே மாதிரி போக கூடாது. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கம்ப்ளீட்லி டிரான்ஸ்ஃபார்ம்டு பீப்புள் மாற்றி அனுப்புங்கப்பா. Rabakato robo golgasha kalka batarama tarama. Because He lives. And life first child. Ibraka bolgo mongol kadal ke bebe berka barogoda. ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து, ஒவ்வொருவர் மேலும் கரங்களை வைத்து, ஒவ்வொருவர் மேலும் கரங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவுள். The promise of hope, the promise for future, the plans which I have for you is of hope and future. It will never harm you.
உங்கள் மேலெல்லாம் ஒரு ஃபேவர், கிரேஸ், இந்த பிளெஸ்ஸிங் ரிலீஸ் ஆனதை நான் ஆவியில் நான் பார்க்குறேன். ஆசீர்வதிக்கும் போது கர்த்தருடைய கரம் உங்கள் ஒவ்வொருவரும் மேலே தம்முடைய ஆசீர்வாதத்தையும் கிருபையையும் தயவையும் நான் என் பிள்ளைகள் மேலே அனுப்புறேன்னு என் கூட பேசினேன். இந்த வார்த்தைகளை தான் நான் உங்களோட கூட பேசினேன். தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவர். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சரணத்தை கரங்களை உற்சாகமா தட்டி கண்களை மூடி நம்ம பாட போகிறோம். பாடும் பொழுது உங்க மேல அந்த ஆசீர்வதிக்கிற அந்த மகிமை உங்க மேல இறங்கி வர போகிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து உற்சாகமா பாடுகிற வேளையில உங்க மேல ஒரு ஆசீர்வாதத்தின் பிரசனம் இறங்க போகிறது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், பெருக பண்ணிடுவேன். நிச்சயமாகவே விசுவாசத்தோடு சந்தோஷமா நீங்க வீடுகளுக்கு போங்க. வீட்டுக்கு முடிச்சு சந்தோஷமா போங்க, தைரியத்தோடு போங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளம் கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். பார்த்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். பார்த்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலமெல்லாம். உந்தன் ஜீவிய காலமெல்லாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, ஆண்டவங்களோட பேசுறேன். நீ என்றும் தீங்கை காண்பதில்லை. உங்களோடு கூட ஆண்டவர் பேசுறார். அந்த பாடல் மூலமா பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, உன் வியாதியை குறித்து பயப்படாது. உனக்கு இருக்கிற வீக்னஸை குறித்து பயப்படாது. உனக்கு இருக்கிற கடனை குறித்து பயப்படாது. உனக்கு இருக்கிற ஃபேமிலி கர்சஸை நினைச்சு பயப்படாது. பயங்கரமாயிருக்கும் உன்னோடு இருந்து. உனக்கு இருக்கிற சவால்களை பார்த்து பயப்படாது. உனக்கு இருக்கிற த்ரெட்டனிங்கை பார்த்து பயப்படாது. இருக்கும் அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். உன்னோடு 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 இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும்.
எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென்.